ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஹரி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏப்ரல் 23, 2026. தங்களோட தலைவனை தேர்ந்தெடுக்கும் ஒரு வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை இன்றைக்கி நிறைய மக்கள், நிறைய பேர் அவங்களோட தலைவனையும் சரி, அவங்களோட தலைவிகளையும் சரி தேர்ந்தெடுக்கும் ஒரு பணியில் இருக்காங்க. ஸோ உங்களோட கடமையை இன்றைக்கி எல்லோரும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஒருத்தர் கூட என்னால் போக முடியாது அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொரு ஓட்டும் உங்களோட தலையெழுத்தையும், உங்களை சார்ந்திருக்க அந்த சமுதாயத்தையும், உங்கள் பிள்ளைங்களோட தலையெழுத்தையுமே மாற்ற போகிற ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப முக்கியம். மக்களே, எங்கே இருந்தாலுமே சரி, பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கிட்ட யாராவது முடியாதவங்க இருந்தாங்கன்னா கூட உங்களால் முடிஞ்சது கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஜனநாயக உரிமையும் அவங்களோட ஜனநாயக கடமைகளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்கள பண்ண வைங்க. ஏன்னா இந்த ஒரு ஓட்டு தான் நம்மளோட வாழ்வாதாரத்தை மாற்ற போகுது. இது வரைக்குமே நிறைய ஆட்சிகள் நடந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் போயிருக்கலாம். ஆனால் இந்த எலெக்ஷன் மட்டும்தான் ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு தனிப்பட்ட உரிமைக்காக, மக்களோட நலனுக்காக என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே இன்னும் ஒரு 5 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற தீர்மானிக்க போகிற ஒரு சட்டமன்ற தேர்தலாகவும் இந்த தேர்தல் இருக்குது. இந்த தேர்தலை எல்லோருமே வழி நடத்தணும். எல்லோருமே நமக்கு என்ன அப்படின்றத விட இது நமக்கானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஓட்டை உங்களோட சிந்தனைக்கு ஏற்பட்ட மாதிரி சிந்திச்சு செயல்பட்டு கரெக்டாக பயப்படாமல் போடுங்க. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. இது யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. யார் எது சொன்னாலுமே சரி, உங்கள் தொகுதியில் நிற்கிற ஒவ்வொரு வேட்பாளரும் உங்களுக்காக என்ன பண்ண போகிறாரு, இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஸோ என்னென்னலாம் நாங்கள் பண்ண போகிறோன்னு சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு புரிஞ்சு இது நடந்தால் எனக்கு நல்லது, ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும். ஸோ அந்த வேட்பாளருக்கு நீங்கள் போடுங்க. யார் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கலாம் பார்க்காதீங்க. இது உங்களோட ஓட்டு, உங்களோட உரிமை. கரெக்டாக பண்ணுங்க. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஒரு மக்களாட்சி அப்படின்றது ஒரு மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் ஒரு பிரதிநிதி தான் மக்களாட்சி. அந்த மக்களாட்சிக்கான உரிமை, அந்த தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்குது, உன் விரலுக்கு இருக்குது. உடனே இது வரைக்கும் நீ போடலையா, இப்போ யோசி, இந்த வீடியோவை பாரு. இந்த வீடியோவை பார்த்து யாருக்கு எங்கே போடணுமோ கரெக்டாக போடு. ஆனால் யாருக்கு வேணாலும் போடு, ஆனால் ஓட்டை கரெக்டாக போடு. யார் எது கொடுத்தாலுமே சரி, ஒரு 2000 ரூபாய் கொடுக்கறதுனால ஒன்றும் பெருசாக மாறாது. ஆனால் ஓட்டை கரெக்டாக போடுறதுனால இங்கே நிறையா பேரோட வாழ்க்கை மாறலாம். ஸோ என்றைக்குமே ஓட்டை விற்காதீங்க. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலுமே சரி, மக்களுக்கு நல்லது தான் செய்யணும், நல்லது தான் செய்ய போகிறாங்க. அப்படி தான் நம்ம நம்பணும். சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஓட்டுக்கு பின்னாடி எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம சமுதாயம் இப்படி இருக்கிறதுக்கும், நமக்கு இன்றைக்கி வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கும், நாளைக்கு உங்களோட பிள்ளைங்க இந்த சமுதாயத்தில் வாழ போகிறதுக்கும் நிறையா தடைகள் வரும். நிறையா விஷயங்கள் மாறணும் அப்படின்னா உங்களோட தொகுதி வேட்பாளரையும் சரி, உங்களோட முதல் அமைச்சர்களையும் சரி நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அது உங்களோட கடமை. உங்களோட கடமையை இன்றைக்கி கரெக்டாக போய் ஆற்றுங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஓட்டை என்றைக்கு விட்டனா என்றைக்குமே போட முடியாது. அதுவும் இல்லாமல் உங்கள் ஓட்டை விட்டுட்டிங்கன்னா மிகப்பெரிய குற்றவாளி நீங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறமா இங்கே இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரைட்ஸ் கூட இல்லாமல் போயிடும். இன்றைக்கி அந்த ரைட்ஸை கரெக்டான ஆளுக்கு கரெக்டான கையில் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை தவற விடாதான். உனக்கு என்னப்பா தெரியும், நீ இந்த எலெக்ஷனை பற்றி பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜனநாயக நாட்டில் நீ பிறந்துட்ட அப்படின்னாலே இங்கே வாங்குகிற கடன்லேருந்து டேக்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் உனக்கு உரிமை இருக்குன்னா இந்த ஒரு விஷயம் பேசுகிறதுக்கும் உனக்கு உரிமை இருக்குது. ஏன் பேசுகிறேன், எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறத விட நம்ம என்ன பண்ணணும்னு சிந்திச்சா போதும். சிந்திச்சு செயல்படுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட இளைஞனுக்கும் இந்த கடமை இருக்குது. நாட்டில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தங்க கிட்ட நம்ம பதவி கொடுக்குறோன்றதை விட அந்த பதவியை யார்கிட்ட கொடுக்குறோன்றது முக்கியம். அந்த பதவியில் இருக்கிறவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்றது முக்கியம். சரிங்களா? ஒரு தனிப்பட்ட மனிதனும் அரசியலை கற்றுக்கணும். அரசியல் அப்படின்றது இந்த நாட்டில் அரசியல் அப்படின்றது இன்றைக்கி உன்னோட எஜுகேஷன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமாகவும், ஒரு பெட்ரோல் விலை ஏறுறதுக்காகட்டும், ஒரு பால் விலை ஏறுறதுக்காகட்டும், எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது.
இந்த அரசியலை ஒரு தனிப்பட்ட மனிதனும் தெரிஞ்சுக்கணும். இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2026 தான் மக்களுக்கான ஒரு அழகான ஒரு நாளாக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் இது வரைக்குமே அரசியலை பற்றியும் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற புரிதலே இல்லாத பல பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு தேர்தல் அரசியலை பற்றி தெரியாதவனுக்குமே இந்த அரசியல்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த ஆழ் மனசில் ஆணி அடித்த மாதிரி அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பூட்டமாறு இருக்குது. ஸோ அது வரைக்குமே சரி, இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா எனக்குமே இது வரைக்கும் அரசியல்னா என்ன, என் தொகுதியில் யார் நிற்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 2026 என் தொகுதியில் யார் நிற்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பர்சனலாக. ஸோ இந்த மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு குடிமக்களும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களோட ஓட்டை கரெக்டாக போயிட்டு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு நீ மிஸ் பண்ணிட்டேன்னா நாளைக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸே நம்ம போயிடும். கரெக்டாக உன் ஓட்டை போடு. என்னோட ஜனநாயக கடமையை நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா மற்றதெல்லாம் அந்த தலைவன் பண்ணுவான். அந்த தலைவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன் கையில் இருக்குது. அதை கரெக்டாக போடு. என்னோட ஜனநாயக கடமையை நான் காலையில் 7 மணிக்கே போய் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ நீங்களும் உங்களோட கடமைகளை போய் போடுங்க. வீட்டில் இருந்தால் யார் இருந்தாலுமே சரி, பக்கத்தில் யார் இருந்தாலுமே சரி, கூட்டிகிட்டு போய் அவங்களோட கடமைக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இது எல்லாமே மாறும். அதுக்கான ஒரு வழி தான் இந்த ஓட். ஜெய்ஹிந்த். உண்மையிலேயே ஒர்க்லாம் போயிட்டு சொந்த ஊருக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கூட்டமாக நிற்கிறாங்க. எதுக்குடா நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, தன்னோட ஒரு கடமையை கரெக்டாக ஆற்றணும் அப்படின்ட்டு கூட்டமாகவும் மக்களாகவும் அம்மாவும் அக்காவும் நிறைய பேர் பெரியவர்களாகட்டும் சின்ன சின்ன பிள்ளைங்களாகட்டும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டு அவங்களோட ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், அவங்க மட்டும் ரொம்ப பத்திரமா பார்த்து வாங்க. இந்த கூட்ட நெரிசலில் நிறைய பேர் தூங்கிக்கிட்டுலாம் வராங்க. கரெக்டாக உள்ளே போய் உக்காருங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 6 மணிக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரமாக அக்கா போயிடுங்க, அண்ணா போயிடுங்க. கரெக்டாக போயிட்டு உங்களோட ஓட்டை எந்த தலைவருக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு தலைவருக்கு போடுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்துட்டீங்க, அங்கே நின்றுட்டீங்க. உண்மையிலேயே இந்த டிவிலையும் சரி இந்த யூடியூப்லேயும் சரி பார்க்கும்போது எனக்குலாம் கஷ்டமாக இருக்குது. நான் 2 நாள் முன்னாடியே வந்துட்டேன். ஆனால் நீங்கள் இப்போ தான் கிளம்பி வரீங்கன்னா ப்ரௌட் ஆஃப் யூ. ரொம்ப நல்ல ஒரு விஷயம். கரெக்டாக போயிட்டு 6 மணிக்குள்ளே உங்களோட ஓட்டை போட்டுட்டோம்ப்பா நான் அப்படின்ட்டு ஒரு மன திருப்தியோட வீட்டில் போய் உட்காருங்க. எல்லாரையும் போய் பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, பின்னாடி விஷுவல் பண்ணுறதுக்கும் கிடையாது. நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன். என்கிட்ட இருக்கிறத வச்சு என்னோட அறிவுக்கு ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்கணும், ஒரு விஷயத்தை நான் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வரைக்கும் தெரியலனா இந்த ஒரு விஷயத்த அனுப்பி விடுங்க. நான் உங்களை மாதிரி ஒரு 22 வயசு பையன்தான். இதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருந்தா பண்ணியிருக்க மாட்டேன். நான் இன்றைக்கி உட்காந்து வீட்டில் டிவி பார்த்துருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே தெரியணும், அவனோட உரிமை என்னன்னு அவங்களுக்கு புரியணும். ப்ளீஸ் இதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவை நான் உங்களுக்கு தினமும் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ என்னை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.